இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட மெடிடேஷன் வேர்ட்ஸ் வந்து 10 கன்னிகைகளை குறித்து இயேசுப்பா நம்மகிட்ட பேசுகிற காரியங்கள் தான். இது ஏற்கனவே நம்ம நிறைய ட்ரிப்பு கேட்டிருப்போம். ஆலயங்கள்லையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்ம நிறைய தடவை இது கேட்ட வார்த்தை தான். ஆனாலும் இந்த நாளில் நம்மளோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் இதை முன்குறித்து கொடுத்துருக்குறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 1லிருந்து 13வது வசனம் வரைக்கும். 1வது வசனம், மத்தேயு 25 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அப்படின்னு இயேசுப்பா அந்த இடத்துல நமக்கு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. மணவாளன் வருகைக்கு நம்ம காத்திருக்கிற 10 கன்னிகைகளை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுறோம்? அவர் நிச்சயமாகவே வருவார். அவர் சொன்ன மாதிரி அவர் நிச்சயமாகவே வருவார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்ம விழிப்போடு இருக்கிறோமா, 10 கன்னிகள் எப்படி தங்கள் மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டாங்க, யாரெல்லாம் ஆயத்தப்பட்டாங்க, மணவாளன் வரும்போது அவரோடு கூட யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கங்கிறத குறித்து தான் இந்த உவமையில இயேசுப்பா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அதில் 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு இயேசுப்பா நமக்கு காட்டியிருக்காங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, ஆனால் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஒருவேளை மணவாளன் வர தாமதமானால் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாத்திரத்துல எண்ணெயை கொண்டு போறதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. அவர்கள் எண்ணெய்ங்கிறது அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா விளக்கோடும் அவங்க விழிப்புள்ள ஜீவமும் ஜீவிக்கிறாங்க, கையில எண்ணெயும் கொண்டு போறாங்க. அந்த வெளிப்பாடு இயேசுப்பா அவங்களுக்கு அந்த விழிப்புள்ள வாழ்க்கை ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. கையில எண்ணெய் இருக்கணும் அப்படின்னா, அவர் எண்ணெய் இருந்தாலும் அவர் வரலாம். அவர் வர லேட்டானா கூட வெறும் விளக்க மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த விளக்குல உள்ள எண்ணெய் பத்தாது. நம்ம பாத்திரத்துல எண்ணெய் இருக்கணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க. அது போல நம்மளும் எப்பொழுதும் நம்ம எண்ணெய் சேகரிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அந்த எண்ணெய் சேகரிப்பதுங்கிறது நமக்கு கொடுக்கப்படுற வாழ்க்கையில இந்த பாடுள்ள நேரத்துல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், மற்றவர்கள் நம்ம தூசிக்கும் போது, எதிர்பாராத காரியம் நமக்கு நடக்கும்போது, நம்மளுடைய துன்ப நேரங்கள்ல, துக்க நேரங்கள்ல நம்ம எப்படி நடந்து கொள்றோம், மற்றவங்க நம்ம தூசிக்கும் போது நம்ம பழி வாங்க துடிக்கிறோமா, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சோதனை காலங்கள்ல கர்த்தரை மட்டும் நம்ம எப்படி சார்ந்து வாழ்றோம், அவரை விசுவாசிக்கிறோமா, தேவனத்துல அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோமா, இப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம எப்படி நடந்து கொள்றோம், அதை பொறுத்துதான் நம்ம பாத்திரத்துல எண்ணெய் சேகரிக்க முடியும். நம்ம தாழ்மையா நடந்து கொள்ளும் போது தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன் நமக்கும் அந்த பாத்திரத்துல எண்ணெய் சேகரிக்க அவர் உதவி செய்வாரு. நம்ம அறியாமலே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து வர்ற பகுதியில நம்ம இயேசுப்பா நமக்கு சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம நடக்கும்போது நம்மளும் நம்ம பாத்திரத்துல நம்ம எண்ணெய் சேகரிச்சு நம்ம வச்சுக்கிட முடியும். மணவாளன் வரும்போது ஆயத்தமாயிராவிட்டால் எண்ணெய் இல்லாவிட்டால் விளக்கு அணைஞ்சிடும். நம்ம பாத்திரத்துல எண்ணெய் கொண்டு போயிடுறவர்களா நம்ம இருக்கணும். அந்த விளக்கு தான் நாம. நம்மளை இயேசுப்பா பரிசுத்த ஆவியானவர் விளக்கோடு ஒப்பிட்டுப்பட்டிருக்கிறாங்க. எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். அனுதினமும் நம்முடைய விளக்கு எண்ணெயினால் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரா நம்ம நிரம்பி இருக்கும்போது, மணவாளன் வர நிரம்பி இருக்கும்போது நம்ம எப்போனாலும் நம்ம ஆயத்தமா இருக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். இயேசு கிறிஸ்து மணவாளன் வருகிறார் என்று நாம் எதிர்பார்த்து எப்பொழுதும் இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். இந்த பூமியில நம்ம நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவாருங்கிறத வேதத்துல நம்ம எத்தனை தடவை சுவிசேஷங்கள்ல திரும்ப திரும்ப நம்மளோட இயேசுப்பா பேசிட்டு இருக்காங்க. அவர் வருகை நிச்சயம். ஆனா நம்ம அந்த வருகைக்கு நம்ம காத்திருக்கிறவங்களா, விழிப்புள்ளவங்களா, கையில பாத்திரத்தோடும் விளக்கோடும் எண்ணெயோடும் விழிப்புள்ள நம்ம ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். அவர் நம்மளை பார்த்து நம்ம தூங்குறவங்களா, நம்ம நித்திரை மயக்கம் உடையவங்களா நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலையும் நித்திரை மயக்கம். ஏன்னா அவர் இயேசுப்பாவே சீசர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொல்லி அந்த கெத்செமனேல அவர் தன்னோட பாரத்தை நம்மளோடு கூட ஜெபிக்க
இந்த நாளைய தினத்தை நம்ம கடக்கிறதுக்கு, நம்மளோடு கூட ஜெபிக்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம கூட நம்ம சீசர்கள் யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் அவர் அழைத்து கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருந்தா நம்மகிட்ட எஸ்பாஸ் திரும்ப திரும்ப நம்மகிட்ட நிருபங்கள்ல பேசுறாரு. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. புத்தியுள்ள கன்னிகைகள் எழும்பி தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்கிறார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்க விற்கிறவங்களிடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. புத்தி இல்லாதவர்கள் அந்த நேரத்துல அவங்க ஆயத்தப்படுறாங்க. எந்திரிச்சு கையில எண்ணெய் இல்லையேங்கிறத அவங்க அப்பதான் அவங்க உணர்றாங்க. அந்த உணர்வுள்ள இருதயம் அவங்களுக்கு அந்த கடைசி நிமிடங்கள்ல தான் வருது. அது வரைக்கும் அவங்க ஆயத்தப்படலை. நம்ம அப்பதான் அவங்க ஆயத்தமாகும்படி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்காங்க. எங்கிட்ட என்ன இல்லைங்கிற அந்த உணர்வு வருது. புத்தி உள்ள ஸ்ரீயை பார்த்து அவங்க கேட்குறாங்க. நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்மளை ஆயத்தமாகுன்னு சொல்லி ஏசப்பா நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம உடனே நம்ம ஆயத்தமாகறவங்களா, அவர் கொடுக்குற வேலையை உடனே நம்ம ஆயத்தமாக செய்கிறவங்களா நம்ம காணப்படணும். ஆயத்தமாக 2 வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு ஆயத்தம் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நிலைமையும் இந்த புத்தி இல்லாத கனிகளை போலதான் மாறிடும். பரிதாபமான நிலைமை என்னவென்றால் அவங்க கையில எண்ணெய் இல்லையேங்கிற உணர்வு அவங்களுக்கு அப்பதான் வருது. எண்ணெயை வாங்க சென்ற போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவங்க அவங்களோடு கூட அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ இன்னையிலேருந்து நம்ம செய்யும் கிரியை தான் நாளைக்கு நமக்கு என்ன பலன் கொடுக்கும் என்கிறத இயேசு கிறிஸ்து தீர்மானம் செய்கிறாரு. உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா, பரிசுத்தமா ஆவியானவரால் நம்ம போதிக்கப்பட்டு விழித்திருந்தோம்னா மணவாளனோடு கூட நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படலாம். நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்துல நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கவங்களா நம்ம ஓடுறவங்களா இருக்கணும். இன்றைக்கு இந்த வசனத்தோடு நம்மளோடு பேசுகிறது இந்த வசனம். இந்த புத்தி இல்லாத கன்னிகளை போல ஆண்டவர் வரும்போது ஆயத்தமாகலான்னு சொல்லி நம்ம அப்போ முயற்சி எடுத்துக்கலாம். நம்ம நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம், நம்ம நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஏசப்பா நம்மகிட்ட ஒரு காரியத்தை பேசுறாங்கன்னா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்யலாம்னு சொன்னோம்னா நமக்கும் ஒரு நல்ல கதவு சாத்தப்படும். கதவு அடைக்கப்பட்டதுங்கிற அந்த வார்த்தையின்படி நமக்கும் நடந்துரும். ஏசப்பா இன்னைக்கு கொடுக்குற வேலையை நம்ம இன்னைக்கே செய்து முடிக்கிறவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம காணப்படணும். நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதாகட்டும், மற்ற எல்லா காரியங்கள்லையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, ஜெபம் பண்றது, மற்றவங்களுக்காக பாரத்தோடு யாரையாவது காலையில அதிகாலையில எழுப்பி நமக்கு யாருக்காவது ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நமக்கு ஏசப்பா திட்டம் தெளிவா பேசி நம்மளை எழுப்பி விட்டாங்கன்னா உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கையில அவங்களுக்கும் அது விடுதலை கொடுக்கும், நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம கீழ்ப்படிஞ்சவங்கிற அந்த திருப்தி நமக்கு இருக்கும். ஏசப்பா நம்மளோடு திரும்ப திரும்ப அவர் பேசுவாரு. இல்லாட்டி நம்ம அன்னைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்ட்டு நம்மகிட்ட பேசுறத அவரு அவாய்ட் பண்ணிடுவாரு. பின்பு மற்ற கன்னிகைகளை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நம்ம அறியாது இருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோடு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொண்டவங்களா நம்ம காணப்படுவோம். அப்போதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட அந்த திருமண பந்தத்துல நம்ம இணையறவங்களா காணப்படுவோம். ஆண்டவர் வரும் நாள் தேவதூதர்களுக்கோ ஆண்டவருக்கே கூட தெரியாது. நம்ம இயேசு கிறிஸ்துக்கே தெரியாது. பிதா ஒருவருக்கு தான் அவர் எப்போ வருவாருங்கிறது தெரியும். அந்த மனவாட்டியாகிய சபை நாம் அந்த சபையோடு கூட நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுறவங்களா காணப்படுவோம். இந்த நாளில் நம்மளோடு இந்த பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் இயேசுப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்றவங்களா இருப்போம். தேவன் நமக்கு அந்த புத்தியுள்ள கன்னிகையை இந்த நாளில் நமக்கு தியானிக்கும்படிக்கு கிருபையை தந்திருக்கிறாங்க. நம்ம இனி வரும் நாட்கள்ல நம்ம விழிப்போடு தேவன் சொல்ற வேலையை நம்ம உடனடியா நம்ம கீழ்ப்படுகிறவங்களா செய்யறவங்களா, நம்ம வாழ்க்கையில பாத்திரத்துல எண்ணெய் சேகரிக்கிறவங்களா, சோதனை காலத்துல நமக்கு பாடுள்ள நேரத்துல கண்ணீரின் பகுதியில நம்ம அவரை மட்டும் சார்ந்து கொள்றோமாங்கிறத ஏசப்பா மட்டும் நம்ம சார்ந்து கொண்டு விசுவாசித்து நடந்தோம்னா நம்மளும் பாத்திரத்துல எண்ணெய் சேகரித்து நம்ம ஏசப்பா வருகையில அவரோடு கூட நம்ம சந்தோஷமா நம்ம செல்றவங்களா காணப்படலாம். பாடல். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை
வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணை